அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 2025ஆம் வருடத்துல மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கு டிரான்சிட் ஆகுறாங்க. இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்பிலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நிறைந்த காலமாகவும் இருக்கு. பொதுவா இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், ஆன்டி கிளாக் வைஸ்ல டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு கிரகம், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய தகவமைப்புல மாட்டிக்கிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும். எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு கேதுக்கள். ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது. எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதே தன்னுடைய சொந்த வீடாக பாவித்து பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த 2025ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்திருக்கோம். ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது சிம்ம ராசி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். நட்சத்திர வரிசையில 11வது நட்சத்திரமா வரக்கூடியது பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு முதல் திசையாக சுக்கிர தசை தான் வரும். சுக்கிர தசையை அடுத்து சூரிய தசை, அதன் பிறகு சந்திர தசை, அதன் பிறகு செவ்வாய் தசை, அதன் பிறகு ராகு தசை, அதன் பிறகு குரு தசை. இந்த தசாபுக்தி அந்தரம் கேட்டகரியில தான் உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் எல்லாம் நடக்கும். ஏஜ் வைஸா அந்த தசாபுக்தி அந்தரம் ஒருத்தருக்கு மாறுபடும். பொதுவா இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அதுலயும் வந்து சிம்மம் சூரியனோட ராசி, சூரியனோட ராசியில சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த காம்பினேஷன் எல்லாம் பிறந்தவர்கள் பார்த்தோம்னா வசீகர தோற்றம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மற்றவர்களை எளிமையா இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். அதே மாதிரி உடலுக்கு அழகுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உடலையும் அழகையும் அதிகமா பராமரிக்கக்கூடியவர்கள், உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள். அதே போல நிறைய நண்பர்களை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நட்பு வட்டாரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய மனிதர்களால ஆதாயத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. பொதுவா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வந்து பார்த்தோம்னா கலைகள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும். ஆயக்கலைகள் ஏதோ ஒரு கலையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஆராய்ச்சி மனப்பான்மை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். எப்போதும் சுறுசுறுப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உண்டு. மன ஆரோக்கியம், மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கில்லாடியா இருப்பாங்க. மனதை வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டாங்கன்னா அதுல பின்வாங்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த தீராத வேட்கை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அன்புக்கு மயங்கக்கூடியவர்கள், பாசத்திற்கு அடிபணியக்கூடியவர்கள், இரக்க குணம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு உதவி, தானம், தர்மம் இதுல எல்லாம் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி எப்போதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அந்த டிராயிங் ஸ்கில்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி குரல் வளமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்லா பேசக்கூடியவர்கள், பேச்சாற்றல் மிக சிறப்பா இருக்கும். இவங்கள நிறைய பேர் மேடை பேச்சாளராக இருக்கிறதுலாம் வாய்ப்பு அதிகம். எப்போதும் வாழ்க்கையை யதார்த்தமா நகர்த்தக்கூடியவர்களா இருப்பாங்க. இயற்கையை அதிகமா ரசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மலை பிரதேசம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு அதிகமா பிடிக்கும். மலை பிரதேசம் சார்ந்த இடங்கள்ல வசிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான சிறப்பு தன்மைகள். இப்போ இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரம் இது ரெண்டுக்கும் பார்த்தோம்னாக்கா ராகு கேது 1 and 7ல டிராவல் பண்றாங்க. கேது பகவான் நமக்கு ஜென்மஸ்தானத்திலையும், ராகு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடமாகிய கலத்திர ஸ்தானத்திலையும் இந்த காலகட்டங்கள்ல டிராவல் பண்றாங்க. அதே மாதிரி வந்து அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. சனி அஷ்டம ஸ்தானத்துல, துஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது அவ்வளவா அட்வைசபிள் கிடையாது. அதுலயும் சனி வந்து 6-7க்குரியவன், 6ஆம் அதிபதி 8ல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு. அதே மாதிரி 7ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு போறது குற்றம் தான். இருப்பினும் நமக்கு பாதி சுபமும் பாதி அசுபமும் இந்த அஷ்டம சனியில கலந்து நமக்கு நடக்கும். அதே போல பார்த்தோம்னாக்கா அஷ்டமாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டத்தில் நமக்கு லாபஸ்தானத்துல போஷன் எடுத்திருக்காரு. அதுவும் நமக்கு பாதி சுபம் பாதி அசுபம். பொதுவா 11ஆம் இடத்துல எந்த பாவ கிரகம் இருந்தாலும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுலயும் குரு பகவான் நமக்கு இயற்கை சுப கிரகம். அதனால இயற்கை சுபர் வந்து லாபஸ்தானத்துல நமக்கு அமர்ந்து இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான். அதுலயும் குருவுடைய பார்வை பார்த்தோம்னா ராகு மேல பதிஞ்சு
சொல்லிடுது. குரு சண்டால யோக அமைப்பை ஏற்படுத்துது. குரு பார்வை ராகு மேல பதிகிறதுனால கண்டக ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகுடைய பாதிப்புகள்லாம் அந்த நேரத்துல நிச்சயமா குறைஞ்சிரும். ராகுவால மேஜரா எந்த ட்ரபிளும் இருக்காது. ஆனா ஜென்மத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் இந்த நேரத்துல ஒரு மாதிரி நமக்கு ட்ரபிளான சிச்சுவேஷன்ஸை நிறைய கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நான் எதன் வகையில இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பொதுவா அந்த ராகு கேது பயிற்சி நம்ம ராகுவையும் கேதுவையும் மட்டும் வச்சு பார்க்க கூடாது. இயர்லி பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி குருவையும் கன்ஜெக்ஷன் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சனி குரு எந்த மாதிரி போர்ஷன் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி ராகு கேது எந்த இடத்துல போர்ஷன் எடுத்திருக்கு, இதெல்லாம் அப்படியே டோட்டலா கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அதன் வகையில இந்த ராகு கேது பயிற்சி நான் உங்களுக்கு பிடிக் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி பொருந்தது அப்படிங்கிறத நீங்க வாட்ச் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ செக்மெண்ட் வைஸா டீடெயிலா கிளியரா இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதா தொழில் உத்தியோகம், இதுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜென்மத்துல கேது இது வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுத்துரும். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல குழப்பமான மனநிலையை கொடுத்துரும். அதே மாதிரி சனி அஷ்டமத்துல சனியுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல. சோ இந்த அமைப்பு இருக்கும் போதும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மன நிறைவு கிடைக்கல, ஒரு மன நிம்மதி இல்ல. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உத்தியோகம் கிடைச்சிருக்கும், ஆனா அது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு உத்தியோகமா இருந்திருக்காது, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு உத்தியோகமா இருந்திருக்காது. ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல அந்த உத்தியோகத்தை நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய படிப்பிற்கும் பார்க்கக்கூடிய உத்தியோகத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, ஆனா பார்க்குற வேலை வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தனக்கு தகுதிக்கு குறைவான வேலைகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அது மாதிரி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தோம்னா நிறைய மன உளைச்சல்கள் இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த உத்தியோக முயற்சியில இருப்பாங்க. அந்த உத்தியோக முயற்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அது முழுமையான திருப்தியை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அது முழுமையான திருப்தியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா ஜீவனஸ்தானத்துல சனி பார்வை, சனியும் அஷ்டமத்துல, அதே மாதிரி 1 and 7ல ராகு கேது. அதுல வந்து ஜென்மத்துல இருக்கிற கேது பார்த்தோம்னா ஒரு மன நிறைவை கொடுக்காது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு குணத்தை அதிகமா கொடுக்கும். மனதை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். மனமானது நிறைவு அடையாது. ஸோ அதுதான் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களையும் இப்போ நமக்கு ரியாக்ட் ஆக போகுது. அதே போல உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது நல்லது. இந்த நேரத்துல தேவையில்லாத குழப்பங்கள் உத்தியோகம் செய்யற இடத்துல நிலவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட நம்ம பொறுமையை கடைபிடித்து செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். குறிப்பா உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க, உங்களுடைய தொழிலாளிகள், நீங்க ஏதாச்சும் பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய தொழிலாளிகள், இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் நைஸா அப்படியே வேலை வாங்கணும். உங்களுடைய கோபத்தன்மையை காட்டாம பொறுமையா உங்களை ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போறது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத அவப்பேரு, தேவையில்லாத கெட்ட பேரு, உங்களை எதிர்த்து பேசுவாங்க அவங்க. இது போன்ற அமைப்புல கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் ஆகுற மாதிரியான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பொறுமையா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது தொழில் சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயும் ஹைலி பண்ணி மாட்டிக்காதீங்க. இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குலாம் அட்வைசபிள் இல்ல. அதனால ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்கன்னா அதை அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. இந்த நேரத்துல வந்து ப்ராஃபிட் அதிக அளவுல நீங்க எதிர்பார்க்க முடியாது. இந்த ஓரளவுக்கு நம்ம நியூட்ரலா நகர்த்தலாம். ஏன்னா லாபஸ்தானத்துல அஷ்டமாதிபதி இருக்காரு. அது ஏதோ ஒரு வகையில நமக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா அந்த பொருளாதாரம் நமக்கு முழுமையான திருப்தியை கொடுக்காது. அது குறிப்பா பிசினஸுக்கு பொருந்தும். இந்த நேரத்துல இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏதோ பிசினஸ் கொஞ்சம் தொய்வா போற மாதிரி ஃபீல் ஆகும். பிசினஸ்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அதனால ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுலையும் மாட்டிக்காம இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றதுக்கு இந்த கிரக அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல, நான் பிசினஸ் பண்ணி தான் ஆகணும், ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும்னாக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய உழைப்பு அதிகமா கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். எடுத்ததுமே நம்ம பிரம்மாண்டமா யோசிச்சோம்னாக்கா அது நம்மள டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஜென்மத்துல இருக்கிற கேது சிந்தனைகளை பிரம்மாண்டமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதை செஞ்சாலும் பெருசா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்முடைய ஆசைகளை தூண்டும் அதிகமா. சோ அந்த ஆசை அப்படிங்கிற பிடியில போய் மாட்டிக்காம கொஞ்சம் சேஃபா டிராவல் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். எனவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான சுமையான அமைப்பு இருக்கும். மனமானது நிறைவு அடையாது, ஒரு திருப்தியான மனநிலை இருக்காது. பட் இருந்தாலும் இந்த நேரத்துல உத்தியோகம், தொழில் இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகும். அப்படியே நகர்த்துறதுக்கு இது சாதகமா இருக்கு. இந்த மனநிலையில ஏற்படக்கூடிய அந்த விரக்தி தன்மையை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அதை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னாக்கா இந்த காலகட்டம் தொழில் உத்தியோகம் ரீதியா ஓரளவுக்கு நல்ல பலன்களே நமக்கு கொடுக்கும்.
அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அஷ்டம சனி ஆக்டிவேஷன் ஆயிட்டாலும், அதே மாதிரி கண்டகத்துல பாவகிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்தாலும், இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தொடர் விரைய செலவு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். இதுல நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னாக்கா, குரு லாபஸ்தானத்துல போஷன் எடுத்திருக்குது. லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பணவரவு கணிசமா இருக்கும். அப்படியே தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். இருப்பினும் செலவும் கையை மீறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அஷ்டமத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அதே மாதிரி தேவையில்லாத விரை செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கூட்டு தொழில போய் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு ஏதாச்சும் பிசினஸ் பண்றதுன்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஹை லெவல்ல எல்லாம் பண்ணிடாதீங்க. அது அப்படியே ஒரு பக்கமா போய் இந்த பணம் எல்லாம் முடங்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த கூட்டு தொழில் பண்றவங்க எல்லாம் டிராவல் பண்றது நல்லது. பணம் இப்போ கணிசமா இருக்கும். ஆனா வரக்கூடிய பணம் ஏதோ ஒரு விஷயத்துல போய் முடங்குற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய பேருக்கு கடன் தொந்தரவு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. கடன் சுழல்ல ஆல்ரெடி போய் நிறைய பேர் மாட்டிருப்பாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போட்டோம்னா நமக்கு கடன் கட்டுறதுக்கே போகும். அத மாதிரியான அமைப்பு இப்போ இந்த கிரக நிலைகள்ல இருக்கு. இருப்பினும் நமக்கு பொருளாதார வரவுலாம் இருக்கும். பொருளாதார வரவுக்குலாம் எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. நமக்கு தேவையான பொருளாதாரம்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளும் அதை தேடிய பயணத்தில் இருப்போம். இந்த நேரத்தில் பொருளாதாரம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். கேது ஜென்மத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த ஆசைகள்லாம் அதிகரிக்கும். நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இப்போ அதிகரிக்கும். அந்த எண்ணத்தோட நம்ம இந்த பொருளாதாரத்தை நோக்கி பயணிப்போம். அந்த பொருளாதாரத்தை நம்ம சம்பாதிப்போம். ஆனா விரைய செலவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. கைக்கு பணம் வரதுக்கு முன்னாடியே பட்ஜெட்லாம் இங்க போட்டு வச்சிருவோம். அந்த மாதிரி ஓரளவுக்கு டைட்டான ஷெட்யூல் தான். அதே மாதிரி 6ஆம் அதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறதுனால திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு ஏற்படுது. அதனால நிறைய பேருக்கு திடீர் பொருளாதார வரவுலாம் சிறப்பான முறையில் இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல நமக்கு லம்சமா அமௌண்ட் கிடைக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நல்ல முறையில நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கையில பணமா இந்த நேரத்தில் வச்சிருந்தோம்னா அது தானா கரைஞ்சிரும். ஆல்ரெடி இந்த அமைப்பு ஆக்டிவேஷன்ல தான் இருக்கும். கையில ஏதாச்சும் நீங்க பணம் வச்சிருந்தீங்கன்னா அது உங்களை மீறி செலவாயிட்டே இருக்கும். உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி அந்த மனநிலை இப்போ இருக்கு. அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குனாக்கா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எனவே கையில பணமா வச்சுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல ரொம்ப சேஃபான விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிச்சயமா ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த நேரத்தில் லம்சமா ஏதாச்சும் அமௌண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தது அப்படி இல்ல இந்த எல்ஐசி பாலிசி ஏதாச்சும் நீங்க போட்டு வைக்கிறது, இது போல ஏதோ ஒரு விதத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த அமௌண்ட் இப்போ ஒரு லம்சமா உங்க கைக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விதமா சேஃப்டி பண்றதுக்கு பாருங்க. மற்றபடி இந்த காலகட்டங்களில் இந்த பொருளாதார தேவைகள்லாம் அதிகமா இருக்கும். ஆனா அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான கெப்பாசிட்டி இந்த நேரத்தில் நமக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 2ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுத்தமா இருக்கு. 2ஆம் இடத்துல சனி பார்வை மட்டும் இருக்கு. மற்றபடி எந்த கிரகத்துடைய சஞ்சாரமும் இல்லை. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய யோசனைகள் இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ வெளியிடங்கள்ல இருக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஃபேமிலி கூட இருக்கீங்கன்னாக்கா அந்த வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அந்த நேரத்துல காரணமே இல்லாம ஃபேமிலில நிறைய வாக்குவாதம் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்துல தேவைகள் அதிகமா இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. குடும்பத்துல நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னா ஃபுல்ஃபில் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதே போல கடந்த காலகட்டத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதியான சூழ்நிலைகள் அமையல. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருந்து குடும்பம் சார்ந்த வகையில நிறைய கலக்கத்தையும் குழப்பத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இப்போ கேது ஜென்மத்துக்கு நகர்ந்திருக்கிறதுனால ஃபேமிலி ரிலேட்டடா ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நியூட்ரல் ஆகும். இந்த குழப்பங்கள், குடும்பத்தில் இருந்த அமைதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். சனி பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஃபேமிலி ரிலேட்டடா டிஃபால்ட்டா ஒரு மாதிரியான கவலை நம்மளை தொற்றிக்கொள்ளும். அதே மாதிரி இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாச்சும் பழுது பார்த்தல் சார்ந்த வகையில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருக்கணும். வார்த்தைகளை அவசரப்பட்டு கோபத்துல வெளியிட கூடாது. சோ அதுல நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கிறது நல்லது. இதை மட்டும் பராமரிச்சுட்டோம்னாக்கா ஃபேமிலி ரிலேட்டடா எந்த ஒரு ட்ரபிளும் இருக்காது. அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இது சம்பந்தமான விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, காதல் உறவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு பார்வை. இந்த நேரத்துல இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு. காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கு. இருப்பினும் 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுறதுல ஒரு சில சிரமங்களை கொடுக்கும். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்கு. அஷ்டமாதிபதியாக குரு பகவான் 5ஆம்
7ஆம் இடத்தை பார்க்கிறதுனால காதல் உறவு சார்ந்த வகையில ஒரு சில சலசலப்புகளும் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். சோ அந்த ஸ்டேஜ்ல இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு. இருப்பினும் ஒரு பக்கம் ஒரு விதமான மகிழ்ச்சி, ஒரு பக்கம் ஒரு விதமான கவலை, இப்படி இது ரெண்டும் அப்படியே கலந்து ஒரு மாதிரி நமக்கு கொடுக்கும். ஏன்னா பாதி சுபர் பாதி அசுபர் நமக்கு குரு பகவான். அவர் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறதுனால நமக்கு பாதி சுபமாகவும் பாதி அசுபமாகவும் இருக்கும். ஒரு மாதிரி கலவையா இருக்கும். ஜென்மத்துல வேற கேது இருக்கிறதுனால முடிவை தெளிவா எடுக்க முடியாம நிறைய குழப்பம் வந்து நம்மள சூழ்ந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நிறைய பேருக்கு சந்தேக குணம் வரும். ஜென்மத்துல கேது இருக்கும்போது டிஃபால்ட்டா சந்தேக குணம் வரும். நிறைய யோசிப்போம். காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய யோசனையை கொடுத்துரும். சில சமயங்கள்ல மகிழ்ச்சியான தன்மைகள் வெளிப்பட்டாலும் பல சமயங்கள்ல நமக்கு நிறைய சோதனை நடக்கும். மன ரீதியா நிறைய போராட்டங்கள் நடக்கும். சோ அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு ஒரு முடிவை அவசரமா எடுக்க கூடாது. சோ அதுல நீங்க டிஃபால்ட்டா கவனமா இருந்துக்கணும். இந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா நம்ம டிராவல் பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இருப்பினும் ஆரம்பத்துல ஒரு மாதிரி குழப்ப தன்மைகள் ஏற்பட்டாலும் அது தானா சரியாயிடும். அதனால நீங்க ஜஸ்ட் எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணீங்கன்னா போதும். பொறுமையா என்னதான் நடக்குதுன்னு வாஷ் பண்ணுங்க. அது தானாவே ஒரு மாதிரி குழப்பம் ஏற்பட்டு தானாவே சரியாயிடும். பொறுமை தான் இப்போதைக்கு நமக்கு தேவை. அடுத்து திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல பாவகிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அந்த திருமண முயற்சியில தடை தாமதம் தடுமாற்றம்லாம் அப்படியே மேலோட்டமா இருக்கும். இன்னும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கல, ஒரு பொருத்தமான ஜாதகம் வந்து அமையல, நிறைய செலவு செய்யறோம், ஒரு சுப செய்தி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன விரக்தியை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். திருமண முயற்சி சம்பந்தமான கவலைகள் நிறைய பேருக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடக்குது. கொஞ்சம் எல்லாத்துலயும் பொறுமையா செயல்படுங்க. அவசரம் இல்லாம கொஞ்சம் நிதானமும் பொறுமையா செயல்படுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது திருமண தடைகள் டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும். ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால தடைகள் ஏற்பட்டாலும் சுப செய்தி நமக்கு கிடைச்சிரும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதனால திருமண முயற்சிகளை நீங்க செய்யலாம். தடை தாமதத்தோட ஒரு சுப செய்தி சுப மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக ஏற்படும். அதே மாதிரி இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரத்துல திருமணம் நிச்சயமாகுது, திருமணம் நடக்குதுன்னா அது ஏதோ ஒரு மாதிரி குழப்பத்தோட குளறுபடியோட ஒரு சில மன வருத்தங்களோட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல பாவகிரகங்களை சஞ்சாரம் செய்யும் பொழுது திருமணத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்ல நம்மளுக்கு ஏஜ் இல்ல, வயது கடந்து போயிட்டு நமக்கு இப்போதான் தசா புக்தி ஆக்டிவேஷன்ல இருக்கு, இந்த டைமிங்ல நம்ம கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல, ஜாதகப்படி இந்த நாளுக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குனாக்கா அவங்க மட்டும் ரிஸ்க் எடுக்கலாம். இருப்பினும் அந்த திருமணம் வந்து பார்த்தோன்னா ஒரு 90% பார்த்தோன்னா நமக்கு ஒரு மன நிறைவை கொடுக்காது. ஏதோ ஒரு விதத்துல சின்ன குறையை கொடுத்து பிறகு அது சுபமாக மாற்றும். திருமணம் ஆயிடும். ஆனா அது திருமணம் நடக்கிறதுக்குள்ள நிறைய போராட்டத்தை நம்ம சந்திக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். நிறைய மன வருத்தம் ஏற்படும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி நம்மள ஒரு மாதிரி பிரஷர் பண்ணி விட்டுருவாங்க. அதனாலதான் மோஸ்ட்லி இந்த 1 and 7 அதே மாதிரி அஷ்டமம் இதுல பாவகிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனவே இந்த திருமண முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அதை தள்ளி போட்டு பண்றது சிறப்பு. அது உத்தமமான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்ல இந்த டைமிங்குள்ள கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஜாதகப்படி ஏதாச்சும் அமைப்பு இருக்குனாக்கா இந்த நேரத்துல நீங்க இந்த திருமண முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. ஒரு 40% நமக்கு சாதகமாக இருக்கு. அதே போல இந்த திருமண முயற்சியில இருக்கிறவங்க இடைப்பட்ட காலத்துல இருக்கக்கூடிய இந்த தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாம் பெருசா மைண்ட்ல போட்டு ரொம்ப உங்களை பிரஷர் பண்ணிக்க கூடாது. இந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். ஆனா அதுக்கு இடைப்பட்ட அமைப்புகள் எதுவும் அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்காது. அதனால எண்ட் ரிசல்ட் மட்டும் தான் நீங்க இந்த நேரத்துல கண்ணும் கருத்துமா கவனிக்கணும். இந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிறைவையும் தரக்கூடிய அமைப்புல இருக்கும். அடுத்து திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆல்ரெடி நிறைய பேருக்கு விரைய செலவுகள்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அஷ்டம சனி ஆக்டிவேஷன்ல இருக்கிறதுனால உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கும் ஏதாச்சும் மன வருத்தம் மன கவலைகள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி ஒத்து போகாத மனநிலையெல்லாம் இருக்கும். அடிக்கடி கருத்து வேறுபாடு, அடிக்கடி வாக்குவாதம் வர மாதிரி ஃபீல் ஆகும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுன்னா, குறிப்பா தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி வாழ்க்கை துணையோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடு அதிகமா வாக்குவாதம் பண்றது இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல வாழ்க்கை துணை மேல அதிகமான கோப உணர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன ஒரு பிளஸ்னா குரு பார்வை ராகு மேல இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மன வருத்தமான சூழ்நிலைகள் இது வந்து ஆப்போசிட்ல இருக்கிற யாருக்கும் தெரியாது. உடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் தெரியாம மறைச்சிரும். இந்த வாக்குவாதம் சண்டை
சண்டை சச்சரவு உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதானா 3வது பர்சனுக்கு 3rd பர்சனுக்கு அது தெரியாம அப்படியே அது மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். மற்றபடி உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஏதோ ஒரு விதத்துல மன வருத்தமான சூழ்நிலைகள், மனக்கவலையான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்துலயும் சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து அவங்களை அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ராகு கேது பெயர்ச்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் ஸ்தானத்துல குருவுடைய பார்வை அஷ்டமாதிபதி பிளஸ் பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி 5ஆம் ஸ்தானத்தையே லாபஸ்தானத்துல இருந்து பார்க்கிறாரு. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் சார்ந்த சிந்தனை, எண்ணம் இதெல்லாம் அதிகமா இருக்கும். குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தம் நிறைய பேருக்கு அப்படியே டிஃபால்ட்டா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகளோட மருத்துவருடைய ஆலோசனையின்படி நீங்க செயல்படும் போது ஒரு நல்ல செய்திகளை தாராளமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு பார்வை 5ஆம் இடத்துல பதிகிறது கோடி புண்ணியம். இந்த நேரத்துல ஒரு 80% குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா சனி பார்வையும் நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு மாதிரி தடை, தாமதம், தடுமாற்றமா போற மாதிரி இருக்கும். மருத்துவ செலவுகளோட சுப செய்திகளை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த நேரத்துல பிள்ளைகளால தொடர் விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா இருந்துக்கணும். ஆனா எதுவும் உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனையா பூம் ஆகாது. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி சின்ன சின்ன வருத்தம், கவலைகள்லாம் ஏற்படும். அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும். பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய கவலைகள் ஏற்படும். ஆனா அது பெரிய அளவுல பிரச்சனையா மாறுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு கண்ட்ரோல் ஆயிடும். பிள்ளைகளுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது உடனே நம்ம கண்ணுக்கு காமிச்சு கொடுத்துரும். அதை சரி செய்யறதுக்கு நம்ம உடனே ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். அதன் வகையில அது சிறப்பா இருக்கு. மற்றபடி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய செயல்பாடு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றது சம்பந்தமா பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா அந்த சுப விசேஷம் பிள்ளைகளுக்கு தள்ளி தள்ளி போகுது, அதனால உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டு இருந்துச்சுனாக்கா இந்த நேரத்துல இந்த சுப விசேஷத்துல ஒரு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி இந்த நேரத்துல பிள்ளைகளோட அதிகமாக கருத்து வேறுபாடு, வாக்குவாதம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து அனுசரிச்சு அவங்களை செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடாம அவங்களை முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் தந்தையாரோட ஏற்பட்ட மன வருத்தம், மனக்கவலை அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நியூட்ரல் ஆயிடும். தந்தையாரோட கடந்த காலகட்டம் ஒரு மாதிரி போராட்டமா போயிருக்கும், நிறைய கருத்து வேறுபாடு வந்திருக்கும். அதெல்லாம் இந்த நேரத்துல டோட்டலா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானம், கவனம் தேவை. ஆனா எதுவும் பெரிய அளவுல நமக்கு பிரச்சனையாக மாறாது. அவங்களுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துட்டோம்னாக்கா இந்த நேரம் நமக்கு பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் ஒரு சுப செய்திகளை நம்ம கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது 4ஆம் இடம் எல்லா வகையிலும் சுத்தமா இருக்கு. 11ஆம் இடத்துல குரு. அதனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். நிறைய பேருக்கு வெளியூர், வெளி மாநிலத்துல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சொந்த ஊர்ல இப்ப நிச்சயமா இருக்க முடியாது. வெளியிடங்களுக்கு போய் வெளியிடத்துல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 90% மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த நேரத்துல மாணவ மாணவிகள் குழப்பமான மனநிலையிலிருந்து வெளில வந்துடணும். ஏன்னா அந்த நேரத்துல மன ரீதி நிறைய குழப்பம், நிறைய கவலைகள் இருக்கும். தேவையில்லாததான் அதிகமா யோசிப்போம். மைண்ட் அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதனால மைண்ட கொஞ்சம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி தேவையில்லாததெல்லாம் அதிகமா யோசிக்க கூடாது. சோ அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அந்த நேரம் ரொம்ப சிறப்பான நேரமா இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அபாரமான வளர்ச்சி எல்லாம் உண்டு. அஷ்டம சனி நடக்கிறதுனால ஹெல்த்ல டிஃபால்ட்டா கவனமா இருந்துக்கோங்க. நட்பு வட்டாரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல், நண்பர்களால தேவையில்லாத கெட்ட பேர் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் செய்த தவறுக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். அஷ்டம சனியில தான் நிறைய பேர் கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆவாங்க. அதனால மாணவ மாணவிகள் வெளியிடங்கள்ல நீங்க போய் படிக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் உங்களை சுத்தி அப்படியே ஒண்ணா உங்ககிட்ட ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை அப்படியே உங்களுடைய நண்பர்களோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களோ அந்த கெட்ட பழக்கத்துல உங்களை ஈடுபடுத்தி விடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு.
அதனால உங்களுக்கு எதெல்லாம் தீங்கு விளைவிக்குமோ அந்த விஷயத்துல இருந்து டோட்டலா விலகி இருந்துக்கணும். அதே மாதிரி தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா மைண்ட கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது. ஜென்மத்துல கேது இருக்கும்போது தப்பா முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிவுகளை அவசரமா எடுப்போம், உணர்ச்சி வசப்பட்டு எடுப்போம், கோபத்துல எடுப்போம், தப்பா எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பெற்றோர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய பேராசிரியர்கள் உங்களுடைய வழிகாட்டுதலின்படி நல்ல பாதையை சூஸ் பண்ணி உங்களுடைய பயணத்தை தொடருங்க. அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மைண்ட ரொம்ப பிரஷர் பண்ணிக்காம மைண்ட காம் டவுனா வச்சுட்டு நீங்க உங்களுடைய பயணத்தை தொடருங்க. அதுவே உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி கல்வி சார்ந்த வகையில மேஜரா எந்த ட்ரபிளும் இல்ல. பெரிய தடையோ தாமதமோ தடுமாற்றமோ இல்ல. கல்வியில ஒரு அற்புதமான வளர்ச்சி உண்டு. நீங்க ஆசைப்பட்ட விஷயம் ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு கிடைக்கும். நீங்க ஒரு கோர்ஸ் ஆசைப்பட்டிருப்பீங்க, அது ஏதோ ஒரு விதத்துல தடை தாமதம் ஏற்பட்டிருக்கும். அந்த கோர்ஸே உங்களுக்கு கிடைக்காத மாதிரியான சூழ்நிலை எல்லாம் காமிக்கும். உங்களுடைய முயற்சி தொடர்ச்சியா இருக்கும்போது அதுல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். ஆசைப்பட்ட இடத்துல ஆசைப்பட்ட மாதிரியான படிப்பை போய் அடையறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அஷ்டம சனி நடக்கிறதுனால ஆரம்பத்துல நிறைய தடை வர மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு எடுத்ததுமே சக்சஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட்ல தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கிரேடர்ல கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கும், ஆனா கிடைச்சிடும். அதெல்லாம் எதை நினைச்சும் பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம். படிப்புல நல்ல கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு மேஜரா கொடுக்கிற வார்னிங் பாயிண்ட் வந்து இந்த ஹெல்த் மட்டும்தான். இந்த அஷ்டம சனியில பிளஸ் வந்து கண்டக ராகுல, ஜென்ம கேதுல உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தை நீங்க பராமரிச்சிட்டீங்க, அது உங்களுடைய கைவசம் இருக்குன்னா நீங்க தான் பெஸ்ட். உங்களை யாராலையும் வீழ்த்தவே முடியாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டையும் உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஹெல்த் ரீதியா எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா உடனே அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த நேரத்துல நிறைய பேருக்கு ஒரு சில சர்ஜரி ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா அதெல்லாம் பயப்படாம பண்ணிக்கலாம். ஹெல்த் ரீதியா ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு நமக்கு நிவர்த்தி கிடைச்சிடும். உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி அதுக்கு முழுமையான நிவர்த்தியை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் நம்மளுடைய கேர்லெஸ்ஸால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படாம நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கணும். குறிப்பா அந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கிற நண்பர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது உங்களுடைய தலைக்கவசம், 4 வீலர்ஸ் ஏதாச்சும் நீங்க ஆக்டிவேஷன் பண்றீங்கன்னாக்கா இந்த சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டா போட்டுட்டு நீங்க டிராவல் பண்ணுங்க. மோஸ்ட்லி இந்த நைட் டிராவலிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த இரவு நேரங்கள்ல பயணம் செய்யறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ அது இந்த நேரத்துல உங்களுக்கு அவ்வளவா ஃபேவரபிளா இருக்காது. சோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. குறிப்பாவே இந்த நேரத்துல அதிகமா டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறிக்கிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டிராவலிங்ல குறைக்கிறதுக்கு பார்க்கணும். அதே மாதிரி டிராவலிங்ல போகும்போது கொஞ்சம் சேஃபா டிராவல் பண்ணுங்க. அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடைய கழிவு நீக்க உறுப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய கண் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏன்னா நேத்திர ஸ்தானத்துல சனி பார்வை இருக்கு. அதனால உங்களுடைய கண் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய தலை, முகம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு மாதிரியான பாதிப்புகள், இந்த முகத்துல முகப்பரு வருது, முகத்துல வந்து ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது, ஏதாச்சும் கரும்புள்ளிகள் ஏற்படுறது, அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை அதிகரிக்கிறது. இதெல்லாம் இந்த நேரத்துல டிஃபால்ட்டா அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தலை, முகம், உடைய கழிவு நீக்க உறுப்புகள், உடைய பிரைவேட் பார்ட், அதே மாதிரி இந்த வயிற்றுக்கு கீழே இருக்கிற பகுதிகள், இது எல்லாத்துலயும் நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது நல்லது. இந்த இடங்கள்ல ஏதாச்சும் காயப்படுறதோ அல்லது ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உணவு முறைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க சாப்பிடுற உணவு நல்ல உணவா இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவா இருக்கணும். வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே வீட்ல ஹோம்மேட் ஃபுட்டா ஏதாச்சும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. அதே போல வந்து நிறைய பல வகைகள், எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், ஏன்னா இந்த நேரத்துல செரிமான பிரச்சனை நிறைய பேருக்கு வரது வாய்ப்பு இருக்கு. உடல் சூடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி இந்த சூட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த நேரத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா செயல்படுறது நல்லது. எனவே இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல மேஜரா கவனம் செலுத்திக்கணும். ஹெல்த்தை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும், மற்ற எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற பலம், அந்த கான்பிடன்ட் எப்ப கிரியேட் ஆகும்னா நம்ம ஹெல்த் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்போது தான். அதுல பிரச்சனைகள் எவ்வளவு வேணா வரட்டும், ஏன்னா பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது நமக்கு அனுபவம் தான். அந்த பிரச்சனை உடல் ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனையா இல்லாம நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா சிம்மத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப போல்டானவங்க, போராடி எல்லாத்தையும் அடையக்கூடியவர்கள். அதனால எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு டாஸ்க் வந்தாலும் அதை எளிமையா கடந்து எளிமையா சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு டிஃபால்ட்டாவே உண்டு. ஆனா ஹெல்த்ல மட்டும் நீங்க வீக் ஆயிட்டீங்கன்னா டோட்டலா எல்லாமே ஜீரோ ஆயிடும். அதனால ஹெல்த்தை மட்டும் நீங்க டிஃபால்ட்டா கவனமா பராமரிக்கிறது முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல மன ஆரோக்கியமும் வெகுவா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன ரீதியா நிறைய கவலைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் நம்மள சூழ்ந்து கொள்ளும். எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சிருங்க. இப்போதைக்கு மைண்ட கொஞ்சம் ப்ரிப்பேர்டா உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தெய்வ வழிபாட்டோட நாட்கள்
நாட்களை நம்ம கடந்து வருது ரொம்ப நல்லது. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, டைம் கிடைக்கும் போது அப்படியே ஃப்ரீயா கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். மேஜரான குழப்பங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு பகல் நேரத்துல போயிட்டு வாங்க. நைட் டிராவலிங்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட் டயத்துல வெளியிடங்கள்ல டிராவல் பண்றதுல அந்த நேரத்துல அட்வைசபிள் இல்ல. அஷ்டம சனி நடக்கும்போது இருள் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த விஷ ஜந்துக்கள், விஷ பூச்சி இது சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய சுற்றுப்புறத்தை கொஞ்சம் தூய்மையா பராமரிக்கிறது நல்லது. தப்பான முடிவுகளை அந்த நேரத்துல எடுக்கிறதுக்கான மனநிலை எல்லாம் வரும். நல்லா உணர்ச்சி வசப்பட்டு கோவத்துல எந்த ஒரு தவறுதலான முடிவுகளையும் எடுக்காம மைண்ட உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சு டிராவல் பண்றது நல்லது. முக்கியமா கோவமான மனநிலையை குறைச்சுக்கோங்க. எதை பார்த்தாலும் மன ரீதியா ஏதோ ஒரு மாதிரி விரக்தி தன்மை, கோவப்படுற மாதிரியான மனநிலை, எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி எரிஞ்சு விழுற ஒரு அமைப்பு இது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா மெடிடேஷன் பண்ணி மைண்ட கூல் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவரால் அந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி சோதனையான அமைப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆரம்பம் ஏதோ உங்களுக்கு குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும், பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஃபேவரா மாற ஆரம்பிக்கும். அதை நல்லா நீங்க ரியலைஸ் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு சுபமாகவும் சாதகமாகவும் மாறும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது என்னுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றம் அடையும். எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி தெளிவா பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசாபுக்தி நடக்கும், அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சிலருக்கு அவ்வளவா சிறப்பான தசாபுக்தி நடக்காது, கொஞ்சம் மைனஸான தசாபுக்தியே நடக்கும். அவங்களுக்கு இந்த தசாபுக்தியோட இம்பாக்ட் டோட்டலா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை, லக்னாதிபதி தசை, சுப தசை நடக்குதுனாக்கா, சுபஸ்தானங்களுக்குரிய தசை நடக்குதுனாக்கா, இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுலாம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அவயோக தசை நடக்குது, பாவஸ்தானங்களுடைய திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியா எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்தி எல்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு சிறப்பான முறையில ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் நமக்கு கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தரேன், மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம், இதுக்கெல்லாம் நாங்க பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேரா நாங்க போட்டிருக்கோம். அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல், ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமா நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதுல உங்களுடைய பிறப்பு முதல் உங்களுடைய எதிர்காலம் வரை டோட்டலா A to Z தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy, and enjoy.